கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகின்றதே சந்தோஷ மலர்கள் மலரட்டுமே எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுதே இனியதொரு அன்பான இதயங்களே தேவனை நியமித்த நாள் இதுவே நம் கண்கள் ஆச்சரியப்படுகின்றதே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே இன்பத்தில் துன்பத்தில் இணைந்திருக்க வாழ்விலும் தாழ்விலும் சேர்ந்திடவே பிரபுவே இவர்களை ஆசீர்வதித்தீர் தேவனை இதற்கே நியமித்தீரே பரலோகத்தில் தேவரின் நியமித்ததை பூலோகத்தில் அதனை நிறைவேற்றினீர் கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே
கண்கிரசம் செய்கிறோம். இருப்பொழுது சார்கள் எடுத்து முயற்சிகள் பிரயாசங்கள் முன்னே பண்ண தேவக்காரை மட்டும் நடத்தியதுக்காக சொல்லிக்கிறோம். திருமண விழாவை ஆசீர்வதித்து தரும்படியாக சொல்லிக்கிறோம். தேவ பிரசன்னம் மத்தியில் கலந்து வரும்படியாக சொல்லிக்கிறோம். நிச்சயமாக அன்பு சகோதரர் ஹேரிசனுக்காக சொல்லிக்கிறோம். மேசி ராஜனுக்காக சொல்லிக்கிறோம். இவர்களை முன் குறித்தபடினாலே ஏற்ற காலத்தில் இன்றைக்கு இணைக்கும்படி எடுத்து முயற்சியில் தேவக்காரன் கூட நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. எதிர்கால இல்லற வாழ்வு வெகு சிறப்பாக அமைவதற்கு இன்று முதல் தேவக்காரர்கள் அமர்ந்து தேவக்காரர்களை பிடித்து நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். கர்த்தர் பெரிய காட்சி சொல்லிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அதிசை அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்ல வைப்பர், மீட்பரே சொல்கிறார். நம்ம ஐலத்தை பாருங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்காமல் தூங்காமல் நம்மை காக்கிறவர். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. இப்பொழுது பெண்ணை அழைத்து வருகின்ற நேரம் வந்துவிட்டது. நாம் பெண்ணை ஆயுதமாக வைத்துக் கொள்வதை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாணவ ஸ்தானத்திலிருந்து முக்கியமான தலைவர்கள் நமத்திலே இந்த பரிசுத்த விவாக உடன்படிக்கை ஆராதனை நடத்தி வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நம்முடைய தலைவர்களை வரவேற்போம்.
Amen.
ஆண்டவர் உங்களையும் என்னை உண்டாக்கி பூமியிலே ஜீவனோடு வைத்து குறிப்பாக இந்த தம்பதிகளை வாழ்த்தும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இவர்களை தாய் கருவிலே உருவாக்கின தேவன், இதுவரையிலும் காத்த தேவன், இதை நாளிலிருந்து அவர்கள் ஒரே சரீரமாக குடும்பமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்க போவதற்காக நீங்கள் எவ்வளவு சார்ந்தவர்களாக இருந்தாலும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் இவர்களை ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய மகிமையினாலே ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. எனது மனமானவரே, ஹல்லேலூயா. என்னுடைய ஏகரே ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே நாங்கள் தேடுகிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே இவர்களை நீர் ஆண்டவரே இணைப்பீராக. ஹல்லேலூயா. எனது மனவாளரே, என் இதய ஏகரே, இயேசுயா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உம் அன்பை பாட பாட இயேசுவின் அன்பை பாடும்போது அற்புதமாக பாடுகிறார். Oh
முக்கியமான சர்வத்தையும் காக்கிற தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை இதுவரையிலும் காத்த தேவன். தாயின் கருவிலை உருவாக்கி இருப்பார். குழந்தை பருவத்திலே பாதுகாத்து, சிறு பிராயத்திலே பாதுகாத்து, வாலிப பருவத்திலே பாதுகாத்து, இந்த நேரத்திலே கணவன் என்ற ஸ்தானத்தில், மனைவி என்ற ஸ்தானத்திலே நீ கொண்டு வந்து இருக்கிறதுக்காக உனக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுயா உம்மை தாரே எங்கொன்னே நிறுத்தியுள்ளே. இயேசுயா உம்மை தாரே எங்கொன்னே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்பவரே. வாசிப்பார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 அதிகாரத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 128. ராஜசேனை வாலிபர் இயக்கத்தினுடைய இயக்குனர் பாஸ்டர் ராஜ்குமார் ராமநாதபுரத்தில் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மேடையில் நடத்தி வைக்க இருக்கிறார்கள். மாற்றப்பட்டு மாநில சாவர்களுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் அப்போஸ்தலர் ஜேம்ஸ் பாரத் ஐயா அவர்கள் சென்னையில் வருவதாக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் அந்த கால்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை நினைவுபடுத்துகிறேன். எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க, மாநில விசுவாசிகள் ஊழியர்களாக இருக்கிறீங்க. ஆகவே இப்போது தலைவர்களை வரவேற்பது நல்ல தரமோஷம் எழுப்பி
நீங்கள் வரவேற்க முடியாத மாநகர ஸ்தாபனத்தினுடைய அட்மின் ரெவரண்ட் ஜெயராஜ் அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தருடைய நாமத்தாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். திருச்சி பகுதியிலே கர்த்தருடைய ஊழிய செய்கிற திருச்சி மாவட்டத்துடைய தலைமை போதகராக இருக்கின்ற மண்டல போதகராக இருக்கின்ற ரெவரண்ட் மோசஸ் அவர்கள் வருவதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேக தகப்பன்மார்கள் வந்திருக்கிறார்கள், நம்பிக்கை இல்லை. கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல அது மாத்திரமல்ல, இப்பொழுது மாநகர ஸ்தாபனங்களுடைய ராஜசேகர் வாலிபர் இயக்கத்தினுடைய இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் 128 சங்கத்தை வேதவாசிப்பாக வைத்தார். கரங்களை தட்டி பாசவர்கள் சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த விவாகம் அல்லது கிறிஸ்தவ திருமண அந்த முறை என்பது அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைமை தாங்குகிற கிறிஸ்து இயேசு பிரதானமானவராக இருந்து தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு ஆராதனை. அது மாத்திரமல்ல, பாஸ்டர் ஹாரிசன் மற்றும் மார்சி ரஞ்சனியினுடைய குடும்பத்தையும் அவரே தலைமையேற்று நடத்த போகிறார். இது ஒரு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறது. அதுக்கான ஒரு ஆரோக்கிய சங்கீதத்தையும் கேட்கிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார்கள். தலைமுறைக்கும் பாஸ்டர் ஹாரிசனும் ரஞ்சனியும் அவர்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழப்போகிறார்கள் என்ற நற்செய்தியை தீர்க்க தரிசனமாக நாம் அறிவித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாஸ்டர் ராஜேந்தர் அவர்கள் சொல்லி முன்பு வந்து ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் ராஜேந்தர் அணைக்கல் பகுதியில் கர்த்தருடைய உதவி செய்வார். பாஸ்டர் ராஜேந்தர் அவர்கள் வந்து ஜெயிக்கும்படியாக இயேசு நாமத்தில் வருகிறோம். திருமண வாழ்க்கையில மாணவர்களை வந்து ரசமாட்டி திருமணம் பண்ணி வச்ச தேவன் எப்போது இந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க திருவிழுக்காக உங்க நன்றியோடு நாங்கள் சிறப்பிக்கிறப்பா. அந்த பிள்ளை ஆசிரியையும் வேலையும் ஆசிரியப்பா. இந்த நாமத்தை இயேசு நாமத்தினோட நல்ல கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் எல்லாரும் நடந்திருக்கிறபடி மாப்பிள்ளை டெல்லியிலே கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவுரை. அதை குறித்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டதற்கு மனுஷன் இல்லாமல் நம்முடைய இந்த திருமண அழைப்புகளிலே நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய தலைமை போகிறவர்கள் டெல்லியிலிருந்து இங்கே இந்த விழாவை சிறப்பிக்கும்படியாக, இந்த பரிசுத்த விழா உடன்படிக்கை விழாவை சிறப்பிக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை இப்போது நாம் வரவேற்க இருக்கிறோம். ஆகவே சால்மன் கிங்ஸ் அவர்கள் தலைமை போகிறவர் FLAG புதுவெளியில் வருகிறார்கள். அவர்களை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாசவர்களை நாம் வரவேற்போம். அவர்கள் தான் மாற்றுவதற்குரிய தலைமை போகிறவராக இருக்கிறார்கள். இப்போது ஒரு வாழ்த்து செய்தி அவர்கள் பகிர்ந்து கொள்வார். நன்றி பாஸ்டர். திருமணங்களாக சிறப்பிக்க வந்திருக்கிற அருமையான குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் யாரும் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நன்றி. இந்த திருமண நாளிலே அருமையான பாஸ்டர் ஹாரிசன் நியூட்டன் அவர்களுடைய திருமணத்தில் கலந்து கொள்வதில் எனக்கு மக்கட்ட மகிழ்ச்சி. டெல்லி பட்டணத்திலே தன்னுடைய உன்னதமான ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். ஒரு கடினமான பகுதி மிஷனரியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி
உன்னதமான ஊழியத்தை செய்து வருகிறார். அவரோடு கூட இணைந்து வருகிற நாட்களில் மர்சி அவர்களும் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க போகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுவது அது மிகுந்த சந்தோஷம். இந்த திருமண நாளில் இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் Full Life Assembly of God சபையின் சார்பாக சபையின் ஊழியர்கள், விசுவாச பெருமக்கள் எல்லாருமாக அவருடைய குடும்பத்தையும் அவரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சபையின் சார்பாக வாழ்த்து செய்தியை கொண்டு வருகிறோம். கர்த்தரை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன். அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஸ்ட்ரென்த் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரென்த் என்று சொன்னால் உன்னை பலப்படுத்துகிறேன், நீ பலப்படும் வரை உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். அருமையான போதகர் ஹாரிசன் இன்றைக்கு திருமணத்தில் இணையிருக்கிறதான மர்சி இவர்கள் திருமணம் முடித்து ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படும் மட்டும் வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய வரங்களையும் பாதுகாப்பையும் கொடுத்து நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தில் நீங்கள் பலப்படும் வரை, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களில் நீங்கள் பலப்படும் வரை, உங்களுக்கு தேவையான மனித உதவிகளில் நீங்கள் பலப்படும் வரை கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் கூட இருப்பதாக. கர்த்தர் இதுவரையில் நடத்துவது போல இனிமேலும் நடத்துவாராக. உங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலிருந்து அதிகமாக தந்திருவாராக என்று உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய வாழ்த்துதலும் ஜெபமும் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த திருமண விழாவையும் ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறோம். இங்க இருக்கிறதான போதகர்கள், விசுவாசிகள், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் அனைவருடைய வாழ்த்துதலையும் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாற்ற ஜெபிக்கிறேன். God bless you. Thank you, Pastor. Thank you, Pastor. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது வேண்டிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதுதான் இந்த மணமக்கள் இனிமேல் வாழப்போகிற வெற்றிகரமான செழிப்பான வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். ஆகவே தேவனுடைய வார்த்தை மிக மிக அவசியம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிந்து போகாது, ஒழிந்து போகாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், திருச்சபைக்கு வருபவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஆழமான அசைக்க முடியாத சான்று பரிசுத்த வேதாகமமாகிய பைபிள். இதனுடைய ஆலோசனைப்படி வாழ்கிறவர்கள் எப்பொழுதும் நன்றாக இருப்பார்கள். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக திருச்சி மாவட்டத்துடைய தலைவர் பாஸ்டர் மோசஸ் அவர்கள் ஜெபித்து வேலை செய்திக்காக ஜெபித்து கொடுப்பார்கள். அப்பொழுது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஜெபம் செய்வார்கள். பரிசுத்த பரம்பரை குமாரனாகிய இயேசு நாமத்தில் சன்னிதானத்தில் வருகிறேன். இந்த நாளிலும் இந்த பிழைக்கு செய்கிற வார்த்தைகளுக்காக இந்த சமூகத்தில் வருகிறார்கள். இந்த வார்த்தையினால் இந்த பிழைக்க செய்கிறது, இந்த வார்த்தையினால் முழு உலகத்தில் தாக்குகிறது. இப்பொழுது கூட திருமணமாக இணைய போகிற பிள்ளைகள், ஏற்கனவே திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டவர்களுக்கும் சபையாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தின் தேவை, பரலோகம் மன்னாவை கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்தமான கிருபைகளை கடந்து போகிறேன். நீ தந்திருக்கிற அபிஷேகப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ மட்டுமே உயர்ந்து இருக்கிறார்கள். உடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் இருக்கிற வல்லத்தை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 100 விளைந்து வரட்டும். உயிர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். இந்த நாளில் கூட நம்முடைய இந்த பரிசுத்த விவாக உடன்படிக்கை ஆராதனையிலே சிறப்பு விருந்தினராக தலைவராக மாநில ஸ்தாபனத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் ஜேம்ஸ் காமராஜ் அவர்கள் நம்மளே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நேற்று தினத்தில் விருத்தாசனத்தில் ஒரு மிகப்பெரிய விழாவிலே பங்கு பெற்று இன்றைய நாளிலே நம்மோடு அவர்கள் இந்த விழாவை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர்களை நாம் வரவேற்போம். அப்பொழுது அவர்கள் கற்றுள்ள வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நமக்கான இந்த திருமணத்திலே நாம் பங்கேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மாநகர ஸ்தாபனத்தின் தலைவர் அவர்கள் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறதுனாலே அவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாளில் மாநகர ஸ்தாபனத்தின் தலைவரோட சார்பில் நான் வாழ்த்துகிறேன். அதே சமயத்தில் என்னை நடத்திய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அதை பட்டப்படுத்திய அருமையான பாஸ்டர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏற்கனவே நேரம் அதிகமாக முடியாது, குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் இன்றைக்கு ஆலோசனை முடிக்க முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு திருமணத்திலே ஒரு பாஸ்டர் சொன்னாரு, திருமணமாக ரெண்டு தம்பதிகளையும் பார்த்து நான் இப்ப பேசுற குறிப்புகளை நான் கேட்பேன், திருப்பி சொன்னாங்க அவங்களுக்கு நான் திருமணம் நடத்தி இருக்கிறேன். நான் அப்படி சொல்லப்படுவதில்லை. ஆனால் நீங்கள் அதை கவனித்தீர்களால் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து திருமணமானவர்களுக்கும் திருமணமாக போன்றவர்களுக்கும் சேர்த்து ஒரு சில குறிப்புகளை சொல்லும்படியாக இருக்கிறேன். அருமையானவர்களே, எங்களுடைய தலைமை முதலில் சொல்வார், திருமணம் என்பது ஒரு கோட்டை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிறவங்கெல்லாம் கோட்டைக்கு உள்ளே போக பார்க்கிறாங்க. திருமணமாகுவது என்பது ஒரு கோட்டை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. கோட்டைக்கு வெளியே இருக்கிறவங்க உள்ள போக பார்க்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்க எப்படா வெளியே வரதுன்னு பார்க்கிறாங்க. இதுதான் திருமணம் என்று தலைமை போது சொல்வார். அருமையானது ஒருவேளை உலக பிரகாரமாக அது அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த மாத்திரத்தில் குடும்பம் என்பது, இல்லறம் என்பது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைக்கும் பொழுது நிச்சயமாகவே குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 137ஆம் சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கும் அருமையான இங்கு இருக்கக்கூடிய சபையாருக்கு சொல்ல முடியாது. இதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 5 வார்த்தைகளை சொல்கிறேன். முதலாவது 3ஆவது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, உங்களுடைய திருமண வாழ்விலே ட்ரஸ்ட் இன் தி லார்ட், ஆண்டவரை நம்பி வாழ்க்கையை செய்ய. இப்படி திருமணமாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு திருமணமான நிலைமையிலேயே கொண்டிருப்பார்கள். ஒரு 6 மாதம் ஆன பின்னால்தான் உண்மையான நிலைமை தெரிய வரும். ஆனால் அப்படிப்பட்ட சமயங்களிலேயும் நான் உங்களுக்கு சொல்லுகிற முதலாவது ஆலோசனை என்னவென்றால், கர்த்தரை நம்பி. ஆரம்ப நாட்களிலிருந்து ஊழியர்களாக இருக்கிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து கர்த்தரை நம்பி வாழ பழகுங்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. இதுதான் குடும்ப வாழ்க்கை. நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லாரையும் நம்புகிறதை காட்டிலும் ஆரம்பத்திலிருந்து ட்ரஸ்ட் என்பதா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வீர்களான எல்லா சமயத்திலையும் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக அவர் உங்களை மாறாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் பாடலில் சொல்வார்,
நான் துணை என்று நயமுறை சொன்னோரெல்லாம் நட்டாற்றில் விட்டாரே என்று சொல்லப்பட்டார். மனிதர்களை நம்புவீர்களானால் ஊழியத்தின் காரியத்திலேயும் குடும்ப வாழ்க்கையின் காரியத்திலேயும் நீங்கள் அருமையானுடைய துறச்சி போகும் நிலைமை வரும். ஆகவே ஆரம்பத்திலிருந்து ஒரு ஜெபம் பண்ண கற்றுக்கொள்வது, ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்க்கை முழுவதும் எங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கலாம், நல்ல உறவினர் இருக்கலாம், ஆனால் இவர்கள் எல்லாரை காட்டிலும் நாங்கள் உண்மை நம்புகிறோம் என்று சொல்லி எல்லா சமயத்திலும் ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவது 5ஆம் வசனத்திலே ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உங்கள் குடும்ப வாழ்க்கையில எல்லா சமயங்களிலேயும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம், இதை எங்களுக்கு வாய்ப்பு பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை எல்லாவற்றையும் ஒப்புவித்து செய்ய பழகுவீர்களானால் சக்சஸ் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் வெற்றியாக நடத்தி தருவார். உன் வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவிப்பார். ஊழியத்தின் பாதையிலே நடக்கிற சமயத்தில் நான் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயத்துல நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். நம்மளால எல்லாம் முடியுமே என்று செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு காரியத்தை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை செய்யும் என்பதாக முழங்கால் படியில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம், இந்த முயற்சியை நாங்கள் செய்கிறோம், இந்த காரியத்தை நாங்கள் காரியத்தை துவங்க ஆரம்பிக்கிறோம், நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புவித்து நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து wait upon the Lord. இது ரொம்ப முக்கியமான காரியம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் நடந்து போவீர்கள் என்று உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்போம், நாங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டிய விதம் எப்படி, ஊழியத்தை நடத்த வேண்டிய விதம் எப்படி என்று ஆண்டவருடைய பாதத்தை காத்திருப்பீர்களானால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறதற்கு, உங்களுடைய ஊழியத்தை நடத்துகிறதற்கு ஆண்டவர் அருமையாய் உங்களை வழிநடத்துவார். அருமையானவர் தாவீது சொன்ன பிரகாரம் நீங்கள் ஊழியம் செய்கிற இடம் மிகவும் கடினமான இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை என்ன செய்வார், பயன்படுத்துவார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க, அமர்ந்திருங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்படி ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது கர்த்தரை நம்பி, இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து, மூன்றாவதாக கர்த்தருடைய பாதத்தை என்ன செய்யுங்க, அமர்ந்திருங்க. நீங்க எவ்வளவு 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய பாதத்தை அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஊழியம், your ministry will be a successful one. Your family life will be a successful one. இன்னைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையும் அருமையானவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஊழியமும்
ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ரொம்ப அறிந்து கொள்ளுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஞானத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியானவரால் நடக்கும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி ஒரு பாதத்திலே அமர்ந்திருங்கள். இதுல ஒரு பெரிய முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பாதத்துல நீ வந்து அமர்ந்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன்னு சொல்ற. அவர் வழியை காட்ட ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம பாதத்தில் உட்கார்ந்து இருக்கு நமக்கு நேரம் இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் நீ வா உனக்கு சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா நமக்கு எது செய்ய கேட்கல. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு மனுஷத்தை போடாதீங்க. Go to your friends, to relatives, for your problem. இதை போய் ஒரு பிரச்சனையை சொல்லி அவங்க வழி கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு மாதிரி உங்களை நிறுத்துவாங்க. அதனால எப்பொழுது பிரச்சனை வந்தாலும், எப்பொழுது தேவை வந்தாலும், அன்றைக்கு காணாம திருமண வீட்டில் மரியாதை சொன்னது போல நீங்கள் அவர்களிடத்திலே போய் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியாய் செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பதிலளிக்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், எதுக்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ அவருடைய பாதத்தில் அமர்வதை மாத்திரம் நீங்கள் ஒருபோதும் அசத்தை பண்ணக்கூடாது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து 8ஆம் வசனம் சொல்கிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. இன்னைக்கு அநேக சமயத்தில் பார்க்கும்போது குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. கவுன்சிலிங் போனா அந்த ஒண்ணுமே இருக்கா. கோபத்தை கொஞ்சம் அடக்கி வச்சா பிரச்சனையே இல்லை. ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அந்த பாட்டில டேபிள் மேல வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த அம்மா வருவாங்க, டேபிள் வாட்டர் வச்சது யாரு, ஃப்ரிட்ஜில் எடுத்தவங்களுக்கு உள்ள வைக்க தெரியாதா அப்படின்னு ஒரு சத்தம் போடுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாங்க, ஏன் நீ தான் எடுத்து வச்சா என்ன, நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், நான் தான், நீங்க செய்ய மாட்டீங்களா. கடைசியில ஒரு பேருக்கு சண்டை வந்து அந்த அம்மா போய் சொல்லுவாங்க. கடைசியில பஞ்சாயத்து கொண்டு பாஸ்டர் வரும். அப்ப ஏன் சொல்லுது, கோபத்தை நெகிழ்ந்து, கோபத்தை நெகிழ்ந்து. சென்னையில் ஒரு மூட்டை கோயில் நடந்து சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, நீங்க இருந்தாலும் கோபப்பட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது. வீட்டுல சண்டை இருந்தாலும் வந்து கொஞ்சம் கோபத்தை அடக்கினா பிரச்சனை இல்லை. ஒரு நாள் அவர் வீட்டுல ஆபீஸ் உள்ள வந்தாரு, டீ போட்டு கொடுத்தாரு. உட்காந்து ஒரு டீ குடிச்சாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அம்மா பார்த்தியா இங்க இருந்து ஒரு வீடு ஓடிச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லையா இப்படிதான் ஓடிச்சு, நான் பாப்பா முட்டாளா, இப்படிதான் ஓடிச்சு. அப்ப நான் சொல்றது தப்பா, இப்படிதான் ஓடிச்சு. கடைசியில பிரச்சனை வந்து அந்த அம்மா போச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு பாஸ்டர் சமாதானம் பண்ண போறாரு. பிரச்சனை என்ன, ஆமா உங்க வீட்டுல என்ன ஓடிச்சு நீங்களே யோசிச்சுவாங்க. அதில் விசுவாசிகள் வீடுகளில் கோபத்தை நெகிழ்ந்து விடு. அருமையான இன்னைக்கு திருமணமாக போற பிள்ளைகளுக்காக சொல்றேன், இப்பெல்லாம் கோபம் வராது. கொஞ்சம் காலம் கொஞ்சம் சொன்னாரு, காலை விட்டு ஒருத்தன் இறங்கி பின்னால இருக்கிற டோரை திறந்தான்னா ஒன்று பேக் சீட் உட்கார்ந்து இருக்கிறது கல்யாணமான புது மனைவியா இருக்கும், இல்லைன்னா கார் புதுசா புதிய மனைவி. கல்யாணமான புதுசுல டோரை திறக்கணுமோ வாங்க விடணுமோ கொஞ்சம் நாள் ஆன உடனே 2 பேருக்கு என்ன வருது, கோபம் வருது. வரவே கூடாது. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் கோபத்தை நெகிழுங்கள், பொறுத்து கொண்டு போங்கள். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வரவே வராது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், கோபத்தை நெகிழ்ந்து விடுங்க. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. வேறு சொல்லுவது பேசுற வார்த்தை நமக்கு அதிகாரம்.
பேசாத வார்த்தைக்கு நாம் அதிகாரம். ஒரு வார்த்தையை பேசி விடுவோமானால் அது நமக்கு அதிகாரியாயிடும். ஆனால் பேசுறதுக்கு முன்னால நாம் தான் அந்த வார்த்தைக்கு அதிகாரம். அப்ப ரெண்டு பேருக்கு சொல்லும்போது நிறைய குடும்பங்கள்ல ஆலோசனைக்கு போகும்போது நான் சொல்லுவது கோபத்தை விட்டுவிடுங்க. ஆவியின் கனி சாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் நீங்கள் கோபத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வாழலாம். அதை நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன். கருத்தனை பார்க்கும்போது கருமையாளர்கள் 34ஆம் வசனத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைப்பற்றும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களை காட்டிலும் இந்த வேத புஸ்தகம் இது ஒரு சிறப்பான ஒன்று. கணவன் எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது, மனைவி எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது, ஒரு எஜமான் எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது, ஒரு தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை படித்து வேத வசனத்தின் படியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். சொன்னேன், முதலாவது கட்டளை நம்பி, இரண்டாவது எல்லா காரியம் தனிப்படுங்க கட்டளை. மூன்றாவது ஒவ்வொரு நாளும் பத்திரிகை பாகத்தில் அவர்களுக்கு வழிகாட்டுவார். அவர்கள் பேசுகிறீங்க திடீர்னு முதல்ல உங்களுக்கு சுற்று கோபம் வரும்போது என் முகம் ஞாபகம் வரணும். ஆட்கள் சொன்னாரு, நான் ஏன் உண்மையை கொண்டு சொல்றேன்னா நீங்க எதிர்க்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த சத்தியம் உங்களை உயர்த்தி கொண்டே போகும். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையின் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.